இதயத்துல்லா சார், இந்த சிரித்த முகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வருத்தமான இருக்கா? அப்படியே தான் இருக்கா? ஒரு வழி எதா இருக்கா? எந்த வருத்தமும் இல்லை. எல்லா விஷயங்களும் பொருத்தமாக தான் இருக்கும். வருத்தம் பொருத்தம். ஆமாம், எங்கள் கட்சிக்குள்ளே எந்த திருத்தமும் தேவையில்லை. பல ஆண்டுகளாக நீங்கள் பல தேர்தல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் மட்டும் இல்லை, தேசிய கட்சியான பாஜகவாக இருந்தாலும் முடிவு பண்ணுற இடம் டெல்லி. இது மக்களுக்கு தெரியும். தேசிய கட்சிகள் எப்போவுமே கடைசி நாள் தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, நம்முடைய நாமினேஷன் தாக்கல் பண்ணுவாங்க. இல்லை, என்னதான் வந்து டெல்லியில் டிசைட் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே சென்று இதயத்துல்லா சார் தான் நேராக போய் மக்களை போய் சந்திக்க போகிறாரு. இப்போ நீங்கள் 1000 விளக்கு தொகுதிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய தகவலாக இருக்குது. இல்லை, 1000 விளக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. கூட்டணி கட்சியில் நாங்கள் போய் அதில் போய் நிற்க போகிறது கிடையாது. நான் 4 இடங்கள் கேட்டிருக்கேன். ஒன்று வந்து என்னுடைய சொந்த தொகுதி திருவாடானை, நான் படித்த தொகுதின்னு சொன்னால் மயிலாடுதுறை, அதே போன்று உங்களுக்கு நம்ம ஆளுகின்ற இங்கே வேளச்சேரி, அதே போன்று இன்றைக்கு சிட்டிங் இல்லாத ஒரு தொகுதின்னு சொன்னால் ஈரோடு ஈஸ்ட்டு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை என்னை தேடி கொண்டு வந்து கொடுக்கணும், நாங்கள் எது வேணாலும் எடுத்துக்கணும்னு சொல்லணும். ஆனால் அது சொல்லாது. அதுதான் அதுக்கு பேர் தான் காங்கிரஸ். அதை பற்றி நான் கவலைப்படுறதும் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது நீங்கள் ஒரு கட்சியில் சீட்டு வாங்கித்தான் அந்த கட்சியில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரும் தலைவர்கள்னு சொன்னால் மகாத்மா காந்தி எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது. தந்தை பெரியார் எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது. அவர்களெல்லாம் இன்றைக்கி நிறைவு கூறப்படுகிறார்கள். பல மந்திரிகளை, முதல் மந்திரிகள், பிரதமர்கள்லாம் வந்து நிறைவு கூறப்படாத இடத்துல நினைக்கும் போது நான் வந்து பல காரியங்களை பொதுமக்களுக்கும் சமூகத்திற்கும் கட்சிக்கும் செய்து கொண்டிருக்கிறேன். அதுவே ஒரு எம்எல்ஏவாக இல்லாமல், ஒரு எம்பியாக இல்லாமல் நான் பல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தமிழகம் முழுக்க நான் நிற்க முடியும். காங்கிரஸ் நினச்சா எங்கேயும் எனக்கு வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் ஏன் பின்னடைவுன்னு சொல்லி பல பேர் கேட்பாங்க. அதில் இது ஒரு காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் நான் காங்கிரஸை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா காங்கிரஸ் என்பது 2 டயர். ஒன்று தமிழ்நாடு காங்கிரஸில் உள்ளவர்கள் வந்து எடுத்து சொல்லணும், அது 2வது விஷயம். 2வது அகில இந்திய தலைமையில் ஏற்றுக்கொள்ளணும். இப்படி 2 தலைமைகள் இருக்குது. இப்படி ஒரு சூழலில் நான் தொகுதி கேட்டிருக்கேன். கொடுத்தா காங்கிரஸுக்கு நல்லது. ஏன்னா காங்கிரஸுக்கு அதிகமான பேர் கிடைக்கும், மக்களுக்காக நான் பணியாற்றுவேன். ஆனால் கொடுக்கலைன்னா எனக்கு நல்லது, என்னுடைய செலவு மிச்சம். சரிதானா? அதனால 1000 விளக்கு தொகுதி வந்து திரு எழுகநாதன் போட்டி போடுறாருங்கிறது எனக்கு முன்னாடியே தகவல் தெரியும். இருந்தாலும் நீங்க எந்த தொகுதிங்கிறது நீங்க சொல்ல மாட்டீங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வேலை கேட்டுவேன். நீங்க புத்திசாலிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா கோபாலகிருஷ்ணன் இல்லையா? அதனால நம்ம வந்து ஒருவரை நிகழ்ச்சி என்ன புகழ்வது என்பது ஒருவர் தான் புகழ முடியும். இல்லாதவர்கள் யாரும் புகழ்ந்துட முடியாது. இருக்கிறவர்கள் தான் புகழ முடியும், வாழும்போது தான் புகழ முடியும். அதனால பல பேருக்கு புகழ் கிடைச்சாலும் வாழும்போது புகழ் கிடைச்சா தான் பயன். ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு சிலை இருக்கு, எத்தனையோ பேருக்கு வந்து அவர்களுக்கு அதில் பயன் இருக்குதா? கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி, இன்னும் 48 மணி நேரம் இருக்கு. 48 மணி நேரத்தில் வாக்கு, அதாவது நீங்க நாமினேஷன் தாக்கல் பண்ணுவது என்பது அரை மணி நேரம் விஷயம்தான். இது ஏன் தேர்தல் கமிஷன் இவ்வளவு நாள்னு வச்சிருக்காங்க? அதற்கு பிறகு ஏன் வாபஸ் வாங்கிறதுக்கு ஒரு 4-5 நாள் வச்சிருக்காங்க? அதற்கு பிறகு ஏன் ஒரு தேர்தலில் நிற்கக்கூடியவர் வந்து தொகுதிக்கு போகிறதுக்கு இத்தனை நாள் வச்சிருக்காங்க? இதெல்லாம் தேர்தல் கமிஷன் வச்சிருக்கும் போது நாம் அந்த கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம கவலைப்பட வேண்டியது என்னன்னு சொன்னால், தேர்தலில் போய் முன்னால் போய் ஒருத்தர் 234 தொகுதியிலையும் வேட்பாளரை போடுறாரு. எல்லா இடத்துக்கும் பிரச்சாரமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னைக்கு இல்லை, தொடர்ந்து 3 தேர்தலில் சீமானுடைய கட்சி வந்து இதை வந்து செஞ்சிருக்காங்க. அவர் ஒரு கட்சிக்கு தலைவர், அவரை நான் மதிக்கிறேன். ஆனால் ஒரு சில இடத்துல அவர் ஜெயிச்சிருக்காரா? அவர் தானே போனார். அதாவது ஆமை மெதுவாக போகும், முயல் வேகமாக ஓடுங்கிறதுக்காக வேண்டி முயல் தான் ஜெயிக்கணும்னு அவசரம் இல்லை. எங்கேயாவது போய் லாக் ஆச்சுன்னா, வீக் ஆச்சுன்னா, நீங்கள் வந்து நேக்கா யார் வருவா? 2வது ஆமை தான் வரும். வர்றது பிரச்சனை இல்லை, என்ன இப்போ யார் வர போறாங்கிறதே தெரியாம இருக்கு. அது ஏன் தெரியாது? ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ பாஜக 20 இடங்களுக்கு மேல கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சின்ன வேட்பாளர் அறிவிச்சாச்சு. அதான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி தவிர. அதுக்கு தான் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டேன். மக்களுக்கு தெரியும் இது காங்கிரஸ்ங்கிறது டெல்லியில முடிவு எப்பவுமே லேட்டு தான் தெரியும். ஆமா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும்னு நீங்க சினிமாலாம் கேள்விப்படுறது இல்லையா? அதான் நான் என்ன சொல்ல வரேன், 25 இடத்துல லேட்டா போய் நாங்க மனு செஞ்சு வேட்பு மனு தாக்கல் செஞ்சு 18 இடத்துல ஜெயிச்ச ஒரே கட்சி எந்த கட்சி தமிழ்நாட்டில்? அன்னைக்கு
காங்கிரஸ் தான் கூட்டணினால. அது கூட்டணியினால நாங்கள் அனுபவிச்சிருப்போம், எங்களால் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஏன் எங்களை கூட்டணி சேர்க்குறாங்க? ஏன் 28 சீட்டு கொடுக்குறாங்க, இன்னொரு கட்சிக்கு 5 சீட்டு கொடுக்குறாங்க? இது விளங்க வேணாமா மக்களுக்கு? விளங்க முடியாது மக்களுக்கு. அவங்களுக்கு தகுதிக்கு அவங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால் அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. முக்கியம் என்ன? யார் வெற்றி பெறுவார்கள்? இன்றைக்கு களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தான் எங்களுடைய கூட்டணி தலைவர். எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ திருவாடானை தொகுதி நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் தொகுதி மக்களில் இப்போ ஒரு ஆவரேஜாக ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். இந்த 2.5 லட்சம் பேருக்கு இதயத்துள்ள யாருன்னே தெரியாமல் இருக்கிறாருன்னா, நீங்கள் அந்த சென்று மக்களுக்கு சென்று நான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முகம் எல்லாம் செய்வேன், நீங்கள் இவ்வளோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் இவ்வளோ வேலைகள் இருக்குது, நீங்கள் செஞ்சுருக்கீங்க, எல்லாம் ஓகே. அந்த தொகுதியுடைய வாக்காளர்களுக்கு யாருன்னே தெரியாமல் கடைசி நேரத்தில் கொண்டு சேர்ப்பதன் மூலமாக எப்படி ஒரு விஷயத்தை சாதித்து விட முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு அருமையான விளக்கம் சொல்லி உங்களுக்கு மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுது டிஜிட்டல் எரா. நீங்கள் மக்களுக்காகத்தான் நீங்கள் என்ன கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறது மக்களுக்கு போய் சேரணும் தான் கேட்குறீங்க. இது யாரும் போய் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டு வெற்றி பெற விஷயம் அல்ல. அதெல்லாம் அந்த காலம் வேறு. இன்றைக்கு ஒரே நாளில் டிஜிட்டலில் எல்லா ஊருக்கும் போயிடுது. அவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யார் வேட்பாளர்னு ஈகராக இருக்காங்க, கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே ஒரு ஆள் 100 பேருக்கு 1000 பேருக்கு சொல்லிடுவாங்க, பா இவர் தான் வேட்பாளர், இதாயத்துள்ள தான் வேட்பாளர், சுபன் கவி வேட்பாளர், பாக்கி வேட்பாளர்னு இன்னைக்கு அனைத்து பத்திரிகைகள் ஊடகங்கள் உங்கள் ஊடகங்கள் மாதிரி அவ்வளவு கொண்டு போய் மறுநாளே சேர்த்துடு சார். இதுக்கு நீங்கள் போய் நான் தான் சொல்லி வீடு வீடாக போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எல்லாருக்கும் அந்த விஷயம் முதல் நாளில் புரிஞ்சிடும். கொஞ்சம் விவரம் இல்லைன்னா அவங்களுக்கு 2வது நாள் புரிஞ்சிடும். இதுக்கு 19 நாள் 13 நாள் தேவையில்லை. இதுதான் தேர்தல் என்பது இன்றைக்கு உள்ள ஊடக காலத்தில் வந்து இந்த முறையை தான் மக்களுக்கு போகிறதுனால. இன்னும் சொல்ல போனால் பல நாடுகளில் யாரும் தெருவுக்கோ வீட்டுக்கோ போகிறதில்ல, எல்லாமே வந்து விளம்பரத்தில் தான் முடியுது. அந்த நிலை இன்னைக்கு இந்தியாவில் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இன்னும் அறிவாளிகள் அதிகமாக இருக்க ஊர். இங்கே இந்த மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் இந்த தாமதம் என்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதனால் காங்கிரஸை பொறுத்தவரை எங்களுக்கு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நைட்டு முடிவு பண்ணுறாங்க. நான் டெல்லியில் போய் எங்களுடைய தலைமைக்கு என்னை பற்றி சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் சொல்லாமையே இங்கே தமிழ்நாட்டில் என்னை உட்கார வச்சு கொடுக்கணும். எங்கள் காங்கிரஸ் புரிஞ்சோ இல்லையோ தமிழ்நாட்டு முதல்வருக்கு என்னை பற்றி தெரிஞ்சு என்கிட்ட கூட கேட்காம எனக்கே தகவல் சொல்லாமல் பெருந்தலைவர் காமராஜ் விருதுன்னு ஒன்று இந்த 2025க்கான விருதை எனக்கு கொடுத்தாரு. ஒரு கட்சி, என் கட்சி இல்லாத இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து எனக்கு வந்து கொடுத்தாருன்னு சொன்னால் எங்கள் கட்சி அதை கொண்டாட வேண்டும். அதை செய்யலை. அது வந்து அவங்களுடைய தவறுகளாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் எங்களுடைய கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் இதயத்துல்லா யார், அவருக்கு ஏன் தொடர்ந்து 14 முறை இந்த கட்சி சீட்டு மறுக்குது, ஏன் இந்த 15வது முறை மறுக்குமா மறுக்காதா அப்படின்னு அவங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு வேட்பாளர்களும் அங்க வந்து இருக்கக்கூடிய தங்களுடைய மனவலியை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் காங்கிரஸ் ஒரு சிக்கலா ஒரு பிரச்சனையா. மனவலியை வெளிப்படுத்துறது வேற, மனு தாக்கல் பண்றது வேற, அது வெற்றி பெறுவது என்பது வேற. நீங்க இதை அதையும் போட்டு குழப்பிக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸே தேடி வந்து எனக்கு கொடுத்துருக்கணும், ஆனா கொடுக்கல. காங்கிரஸ் கொடுக்கலன்னு சொல்ல, இன்னைக்கு இரவு அறிவிப்பு வந்தாலும் வரலாம், போனாலும் போகலாம். எனக்கு 2 ஒண்ணு. ஒரே ஒரு பகவத்கீதை இல்ல சார். நீங்க வந்து நான் இவ்வளவு வேலைகள் செய்திருக்கிறேன், காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் வந்து என்னை அங்கீகரிக்கணும், அவர்களா வந்து எனக்கு தேடிக்கொண்டு சீர் கொடுத்துருக்கணும், கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. உங்களை போன்று இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் வந்து இதே போன்ற ஒரு மனவலியோடு இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? இருக்கலாம். என்னை போன்றவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் இருக்கலாம். அவர்கள் அந்த வழியில இருக்கலாம். அவர்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு புறம் இருக்கட்டும். என்னை பொறுத்தவரை நான் வந்து இப்போ சொன்னேன் இல்லையா, தொடர்ந்து கொடுக்கலைனாலும் ஒரே கட்சியில் காமராஜருக்காக இந்த கட்சிக்கு வந்தேன். அவருக்கு நான் மாணவனாக இருந்து தேர்தல் நிதி கொடுத்து வந்தேன். இன்னைக்கு வரை அந்த காமராஜருக்காண்டி தான் எந்த பதவியை பற்றி கவலைப்படாமல் இருக்கேன். அதுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். திருக்குரான் சொல்லுது, அசான் தக்குரஹு செய்யன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அதில் இறைவன் நன்மை வைத்திருப்பான். பகவத்கீதை சொல்லுது, சம துக் சுகே ஸ்வஸ்தா சம லங்காஷ்ட காஞ்சன பிரிய துல்லிய பிரிய அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கத்தையும் மக்களுக்கு சொல்லணும். அதாவது யார் உங்களுக்கு கல்லையும் மண்ணையும்
தங்கத்தையும் ஒருபோல் பாவிக்கிறானோ, யார் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒருபோல் பாவிக்கிறானோ, யார் வெறுப்பும் வெறுப்பு இல்லாத இருக்கிறானோ அவன்தான் மனிதன், மனித புனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி என்னை பொறுத்தவரை இந்த கட்சி எனக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போறதில்லை. ஏன்னா என்னை பொறுத்தவரை எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. அவ்வளவுதான். இதே சார், காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்கள் எப்போ அறிவிப்பாங்க? நீங்க வேட்பாளர் இருக்கிறது பகவத்கீதையிலிருந்து குரான் வரைக்கும் எல்லா விளக்கம் கொடுக்குறீங்க, அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. திரும்ப சொல்றேன், எனக்கு புரியல, இப்ப வரைக்கும் எனக்கு புரியாத விஷயம். ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருந்தார், உங்களுக்கு நன்றாக தெரியும். அங்கே தேர்தல் வந்து 9 ராகுல் காந்திக்கு வந்து புகார் அளிக்கப்பட்டிருக்காங்க. அதை தான் சொல்ல வர்றேன். இன்றைக்கு போய் உட்கார்றாரு, உட்கார்ந்து புகார் பார்க்கிறாரு. என்ன பார்த்துட்டு புகார்கள் வரத்தான் செய்யும் சார். அதையெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு முடிவு எடுப்பார். இப்ப ஏற்கனவே கொடுத்திருக்க பட்டியலே வந்து திருப்பி நீங்க அது ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காராமே. அதைத்தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே கொடுத்தது என்னென்ன அதில் வந்து பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன அதில் தவறுகள் நடந்திருக்கு, இதையெல்லாம் இன்னைக்கு பார்த்து அவர் ஒரு முடிவு எடுப்பார். அவர் முடிவும் நல்ல முடிவாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு கிரவுண்டு முழுமையாக தெரியுமான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பாக்கி இருக்கிறாரு, சுமன் கவி இருக்கிறார், இதாயத்துல்லா இருக்காரு, கோபாலகிருஷ்ணன் இருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவருக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு முடிஞ்ச வரை திருத்தம் செய்வார் அல்லது புதிய வேட்பாளர்களை அறிவிப்பார். அவர் எதை அறிவித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை பொறுத்தவரை ராகுல் காந்தியோ திரு மல்லிகார்ஜுன கார்கேயோ யார் இறுதி செய்கிறார்களோ அதுதான் இறுதி. அந்த இதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அறுதிட்டு சொல்லக்கூடிய நிலையில் நான் இருக்கேன். காங்கிரஸ் உடைய வேட்பாளர் வரும், நிச்சயமாக இன்று இரவு வரும் அல்லது நாளை வரும். எங்களுக்கு நேரம் இருக்குது, 48 மணி நேரம் இருக்குது. மனு தாக்கல் பண்ணுறதுக்கு வெறும் அரை மணி நேரம் போதும். அதுக்கு பிறகு மக்கள் மத்தியில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வருவார்கள். ஏற்கனவே 25 வேட்பாளரும் கடைசியாக தான் அறிவிச்சாங்க. அதுல ஒரு 18 பேர் ஜெயிச்சாங்க. தமிழ்நாட்டில் ஸ்ட்ரைக் ரேட்ல காங்கிரஸ் தான் அதிகமாக ஜெயிச்சது. அதனால நிச்சயமாக நாங்கள் வெல்வோம். அதாவது ஒன்றாக வெல்வோம் சொல்றோம் இல்லையா, அதுதான் இது. நன்றாக வெல்வோம். நீங்க காங்கிரஸ் கட்சியோ, நான் தேசிய கட்சின்னு பொதுவாக எடுத்துக்கிறேன். காங்கிரஸ் நண்பர் மனம் புண்படும்ன்றதுக்காக நான் சொல்றேன். இந்த ஹோல் 5 ஆண்டுகளில் கணிசமான மக்களவையும் உறுப்பினர்களையும் கணிசமான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கொண்ட உங்கள் கட்சி என்ன வேலை செய்து, களப்பணி என்ன செஞ்சீங்க? அது இந்த ஒன்றைத்தான் எல்லாரும் சொல்றாங்க. எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு போராட்டங்களை கலந்துக்கிறோம், எவ்வளவு களப்பணி செய்யறோம், எவ்வளவு இன்னைக்கு வந்து நாங்க கிராம கமிட்டியில் அமைச்சிருக்கோம், இவெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா ஊடக வெளிச்சம் எங்களுக்கு கிடையாது. மற்ற கட்சிகளுக்கு கிடைக்கிற ஊடக வெளிச்சம் எங்களுக்கு கிடையாது. நாங்க செய்யறோம். ஆனா இது தெரியாம பல பத்திரிகையாளர்கள் காங்கிரஸ் ஒன்றும் செய்யலாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்முடைய முதல்வர் அவர்கள் இத்தனை சீட்டு கொடுக்குறாரு அல்லது திமுக தலைவர் கொடுக்குறாரு, அவங்களுக்கு தெரியும். ஆனா காங்கிரஸ் வந்து ஊருக்கு இழைத்தவர்கள் பிள்ளையார் கோயில் பணியாளர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு காங்கிரஸ் முழிக்குது, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இடங்கள் கொடுத்தாங்கல்ல, இடங்கள் தான் கொடுத்தாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்களே. ஏன் 2 கொடுக்குறாங்க, ஏன் 1 கொடுக்குறாங்க சிலருக்கு? அது ஏன் கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு ஏன் தெரியுது? முட்டையிட்ட கோழிக்கு தான் வழி தெரியுமாங்க. அப்போ அவங்களா தூக்கி ஒரு 28 27 10 கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது. தேர்தலுக்கு முக்கியமான தலைவர் மக்களவையில் கொறடாவா இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் ரிசைன் கட்சி பொறுப்பு இல்ல, பொய்யான தகவல் அவர் சொல்லிட்டாரு, தவறான தகவல் அவர் சொல்லிட்டாரு. அதை கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. அவரே இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, என்னை பத்தி ஒரு தவறான தகவல் கொடுத்துருக்காரு. என்னட்டு அவர் ரிசைன் பண்ணவே இல்லை, ரிசைன் பண்ணதா இது மாதிரி தான் காங்கிரஸுக்கு எதிராக எதைனாலும் சொல்லி அது உண்மையா போயிருது. அதான் இவ்வளவு சொன்னேன். 1983 ஐயா ஜி.கே. மூப்பனார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்த போது அவர் காலத்தில் அவரே அறியப்பட்ட தலைவராக இருக்கார். அவர் ஒரு பெரிய தேசிய தலைவர் அப்படிங்கிற ஒரு மரியாதை நம்பிக்கை இல்லாதது. அந்த மாதிரியான தலைமை இங்க வேணும். இதெல்லாம் ஒரு உண்மை இருக்கு. அவர் தான் நான் 33 வயசா இருக்கும் போதே எனக்கு சீட்டு கொடுத்தாரு. மூப்பனாரை போன்ற தலைவர்கள் இன்னைக்கு இல்லைன்னு பாக்கி சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய திறமையை பார்த்து நான் 33 வயதில் இருக்கும்போது சேப்பாக்கம் தொகுதியில் இடம் கொடுத்தாரு. அவருக்காக நான் அதிமுகவில் 5000 ஓட்டு கூட பெற்றேன். எப்ப 1989. பாக்கி அவர்களுக்கு தெரியும். அதுதான் சொல்றாரு. ஒரு 2-3 கருத்துக்கு நான் பதில் சொல்லணும். பீகார் நிலைமை வேற, இங்க உள்ள நிலைமை வேற. இங்க எல்லாமே தொகுதி உடன்பாடு எல்லாமே நல்லா நடந்துச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. பீகாருடைய கட்சி தேஜஸ்வி கட்சி வேற, திமுக வேற. திமுகவுடைய பலம் வேற, அங்கே சூழ்நிலை வேற. நீங்க அதையும் சொல்றேன், அங்கே அதான் வேற, ரெண்டு வேற. இன்னொன்னு
ஏதோ காங்கிரஸ் மட்டும் கம்மியாக இடம் எடுக்கல, தேஜஸ்வி கட்சியும் கம்மியாக இடம் எடுத்துச்சு. ஆனால் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ரெண்டாவது, பாக்கிக்கு ஒரு ஆசை இருக்குது, ஏதோ காங்கிரஸ் மீண்டும் இங்கே ஆட்சிக்கு வரணும்னு. அவருக்கு ஒன்றும் புரியல, தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் தான் இருக்க முடியும், ஒரு ஆட்சி அதிகாரம் தான் இருக்க முடியும். ஆக எங்களுக்கும் பெரிய கட்சி அங்கே மட்டும் பீகாரில் மட்டும் நாங்கள் தேஜஸ்வி வரும்போது இங்கே ஏன் திமுக வரக்கூடாது? எங்களுக்கு பெரிய கட்சி இன்னைக்கு கூட்டணி கட்சியில் முதல் தலைமை கட்சி வந்து காங்கிரஸ் திமுக. அதனால திமுகவுக்கு கூட தான் நாங்கள் இருக்க முடியும். நாங்களும் 234 போடணும் இவர் நினைச்சாருன்னா அப்போ பிஜேபி அதிமுக தான் வரும். அவர் அந்த ஆசைப்படுறாரு நான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் சொன்ன சில உண்மைகளை சொல்றேன். இதேதுல்லா அவர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலமா பயணிக்கக்கூடிய, நீங்கள் இந்த கட்சி வந்து வளர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, அல்லது இந்த கூட்டணியிலேயே டிராவல் பண்ணிட்டு பின்னாடி சேலரிலேயே உட்கார்ந்து போலாம்? இப்ப சொல்ல வர்றேன். அவர் சொன்னார் இல்லையா, 26 எல்லாம் காங்கிரஸ் எடுத்துச்சு, 27 எல்லாம் ஏடிஎம்கே எடுத்துச்சு. என்னைக்கு 1989. அது தொடர்ந்து பயணித்து இருந்தால் நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார். காலம் நம்ம கையில் இல்லை, சூழ்நிலைகள் நம்ம கையில் இல்லை. நரசிம்மராவோ அதுக்கு பிறகு வந்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. மூப்பனார் எடுத்த முடிவு என்பது 2வது வேறு முடிவு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி 91 அது தொடர்ந்து இருக்கணும். ஆனால் அன்றைக்கி கூட்டணி வச்சதெல்லாம் தவறு தான். ஆனால் இன்னைக்கு உள்ள நிலைமையை தான் நம்ம பேசணும். இன்னைக்கு நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் முதல் கட்சியாக இருப்பது திமுக, அதை யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரி அதிமுக அவங்க என்டிஏ கூட்டணிங்கிறாங்க, நான் சொல்லலை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையான நாங்கள் இன்னைக்கு சொல்லிட்டு வர்றோம். ஆனால் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, புத்திசாலித்தனமா, அதாவது சாதுரியம்னு நினச்சிக்கிட்டு, புத்திசாலி நினச்சிக்கிட்டு என்டிஏ கூட்டணிங்கிறாங்க. அங்கே எம்ஜிஆர் படத்தை எடுக்கிறாங்க, பெரியார் படத்தை எடுக்கிறாங்க, எடப்பாடி படத்தை எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த கட்சியில் கூட்டணியாக முரண்பாடாக இருக்காங்க. இந்த 27 இடம் சுமன் கவி சொன்ன மாதிரி அதிகமான இடங்கள் வந்து அங்கே பாஜகவுக்கு தோல்வி பெறக்கூடிய இடம் தான் கொடுத்துருக்காங்க, அது தமாக உள்பட. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை நான் மீண்டும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தெளிவாக அந்த 25 நிமிடம் இல்லையா, அந்த இதில் தான் 2-3 குறை, மீறி 22 இடங்கள் அப்படியே கொடுத்துட்டாரு. அந்த 2-3 இடங்களை தவிர அது எதுக்கு அண்ணா கூட்டணி கட்சி எங்களுடைய தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, நாங்களும் ஒத்துக்கிறோம். அதனால் திமுகவை பொறுத்தவரை கோயமுத்தூரில் கம்யூனிஸ்ட் இருந்தால் தோற்றுரும் அப்படிங்கிற ஒரு நிலையில் என்ன பண்ணார், கம்யூனிஸ்ட்டை பாதுகாக்கணும் கொண்டு வந்து திண்டுக்கல்ல அவர் கொடுக்குறாரு. இதுதான், அதாவது தூய சக்தி மட்டும் இல்ல, ஒரு நேய சக்தியாக தமிழ்நாடு முதல்வர் வந்து இன்னைக்கு இருக்கிறாரு. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப பேருக்கு புரியாத விஷயம், பாஜகவுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, அதிமுகவுக்கு ஆதரவு கொடுங்க, ஆனா கள சூழ்நிலை அவர்களுக்கு ஆதரவா இல்லை. 30 இடங்கள் பெற்றால் ஆச்சரியம். கடந்த முறை ஆட்சியில் இருந்தனால எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தனால அவங்களால 60லேருந்து 70 எடுக்க முடிஞ்சிச்சு. ஆனா பாஜக கூட்டணி இன்னைக்கு பாஜக வந்து முழுமையா தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் விரோதமா இருக்கு. நீங்கள் சொல்வதை பார்த்தால் அவர்களுக்கு எல்லாமே சாதகமாக இருந்தது என்றால் இப்போ இருக்க ஆட்சியாளர்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணுமா? நான் அதைத்தான் நான் சொல்றேன். அவர்கள் எடுத்த 40 அப்போ அப்படின்னா இப்ப நீங்க இப்ப சொல்றது அப்படிதானே? அதே தான் சொல்றேன். 47 விழுக்காடு அவங்க அன்னைக்கு எடுக்கல. அதே மாதிரி 52 விழுக்காடு திமுக எடுத்த மாதிரி எடுக்கல. தொடர் வெற்றி வந்து நீங்க பதிவு பண்றீங்க. 10 தோல்வி பழனிசாமி அவங்க சொல்றாங்க. அப்ப நான் அதே எதுவுமே கேட்கல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா 2021 அவர்களுக்கு அப்போது இருந்த அந்த பலத்தின் அடிப்படை வச்சுட்டே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. நான் அதே சூழல் இப்பயும் இருக்காதான்னு கேட்கிறேன். இப்போ நான் என்ன சொல்றேன், 52 இல்ல 47 நேற்று ஒரு சர்வே வந்திருக்கு. 44 எடுத்தா கூட நாங்க 189 இடம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையான கூட்டணி எடுக்குதுன்னு சர்வே வந்திருக்கு. ஆனா அவர்கள் 60-70 இடத்துக்கு போனவங்க நிலைமை வேற. அன்னைக்கு அவர் சொன்னார், அண்ணாமலை சொல்றாங்க இல்லையா, அந்த அண்ணாமலை சொந்த தொகுதியில் தோல்வி அடைந்தார். அது மட்டும் இல்ல கோயம்புத்தூர்லையும் தோல்வி அடைந்தார். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, இன்னைக்கு அவருக்கு சீட்டை பாஜக கொடுத்தா அவரை எடப்பாடி எப்படி வெற்றி அடைய வைப்பாரு? ஏன்னா அன்றைய அண்ணாமலை வேற, இன்றைய அண்ணாமலை வேற. இன்றைய அண்ணாமலை அதிமுகவுக்கு எதிராக பேசினவர், எடப்பாடியை கேவலமா பேசினவர். ஏன் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இவங்க பாமக எடப்பாடியை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க? அதே அண்ணாமலை சொன்னாரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக என்டிஏ இருக்கக்கூடிய அனைவரும் பாடுபட வேண்டும் சொல்லி பேசினாரா இல்லையா? இது தேன் தடவுறதுன்னு இது பேசினதா? தேமுதிக வந்து பேசாததா?
காங்கிரஸ் கட்சி விமர்சனம் பண்ணலையா, இப்ப நான் திமுக கேட்கிறேன். விமர்சனம் பண்ணலையா? இப்ப நான் நான் என்ன கேட்கிறேன். கேட்கிறேன், விமர்சனம் எடப்பாடி என்று நீங்க அவர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா underestimate ஒரு பண்றீங்களா? கட்சியை கூட விட்டு வைக்க முடியாது சார். எடப்பாடியை நீங்க ஒரே ஒரு underestimate தகவல். ஒரே நிமிஷம். எடப்பாடியை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு அண்ணாமலை மேல கோபம் இருந்தா அவர் பதவியை புடுங்கினதுக்கு அவர் தான் காரணம். இப்ப அவருக்கு தொகுதி இல்லாம ஆக்குறது அவர் தான் காரணம். நாளைக்கு அவர் நின்றாலும் அதை எடப்பாடி என்ன செய்வார்னு அவருக்கு தெரியும். எடப்பாடி ஒரு புத்திசாலி என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து தன் கட்சியை தன் கையகப்படுத்தி எதிர்க்கட்சி தலைவராக மீண்டும் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய பிரயத்தனம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் என்ன சாதாரண மனிதரா? காங்கிரஸ் வந்து அதிமுக பத்தி இவ்வளவு தூரம் யோசிக்க, காங்கிரஸ் பத்தி எப்போது எதிர்க்கட்சி தலைவரான்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, காங்கிரஸை தவிர மற்ற எல்லா கட்சிகளை பத்தி சிந்திக்கிறது, அதுதான் ஒரு வேடிக்கையாக ஆச்சரியமாக அதுதான் அரசியல். ரைட். சமீபத்தில் 2 முறை நான் போராட்டத்தில் அரெஸ்ட் ஆயிருக்கேன். நான் 2 முறை அரெஸ்ட் ஆயிருக்கேன். 1000 பேரோட திரு செல்வ பிறந்த தலைமையில நான் போயிருக்கேன். தவறான தகவலை தயவு செய்து சொல்லாதீங்க. நான் 2 முறை அரெஸ்ட் ஆகி போயிருக்கேன் இந்த 2 மாசத்துல. ராகுல் காந்தி தங்களுடைய தலைவர் தாக்கப்படும் போது அப்படி ஒரு போராட்டம் நடத்துறாங்களா? நடத்தணும் சார். உங்களுக்கு தெரியாது, ஊடகம் சொல்லல. இப்ப மாணிக்க தாவரை பத்தி ஒரு தவறான தகவல் ஊடகம் சொல்லுது, ஆனா விலகவே இல்லைங்கிறாரு. இதுதான் சார் ஊடகம். அதுல உள்ள நாடகத்தை பத்தி நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. 5 போராட்டங்கள் பட்டியலிடுங்க சார். நீங்க சொன்ன ராகுல் காந்தி விஷயத்துக்கு ஒண்ணு, ரெண்டாவது வந்து கேஸுக்காண்டி நாங்க போராடினோம். அதே மாதிரி வந்து இதுக்கு பார்லிமெண்ட்ல நடந்த அந்த தவறுக்காக போராடினோம். இப்படி தொடர்ந்து நாங்க போராடிக்கிட்டு தான் சார் இருக்கோம். அதே மாதிரி தமிழ் விஷயத்துக்கு போராடினோம். இப்படி பல விஷயங்களுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். ஊடக வெளிச்சங்களுக்கு இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்க நாங்க செய்யற போராட்டத்தை கொஞ்சம் பார்த்து மக்களுக்கு சொல்லுங்க சார். நேற்று எனக்கு தெரிந்த ரொம்ப ஒரு ஹை லெவல் சோர்ஸ பேசும்போது சொன்னா, இன்னும் 4 தொகுதிக்கு வந்து எங்களுக்கு கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கோம், யார போடுறதுன்னு தெரியல சார். இதுவும் தவறான தகவல் சார். அங்கே நான் டெல்லியில 2 நாள் சார், டெல்லியில 2 நாள் இருந்தேன். ஒவ்வொரு தொகுதிக்கு 4 பேர் 5 பேர் டெல்லிக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே 20 பேர் 30 பேர் 50 பேர்னு மனு செஞ்சிருக்காங்க. அங்கே ஒவ்வொரு தொகுதிக்கு 4 பேர் நிக்கிறாங்க. நானும் நின்றுட்டு வர்றேன். ரைட். இப்போ நீங்க சொன்னீங்க வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி, வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதி அப்படின்னீங்க. கடந்த முறை 25 இடங்கள் கொடுக்கப்பட்டது. அப்பையும் இதே விமர்சனம் தான் வைக்கப்பட்டது. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி, வெற்றி வாய்ப்புள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில், இன்னும் சொல்ல போனால் சென்னையில் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி, வேளச்சேரி தொகுதியே கூட அது வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக தான் சொல்லப்பட்டது. அது போக மற்ற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தொகுதி. ஆனால் அவுட் ஆஃப் 25 வந்து 18 கிடைத்தது அவங்களுக்கு. சரிங்களா? ஒரு நிமிஷம். அது இதுல இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து அது டிஃபர் ஆகுது தானே? அப்ப அது மாறுபடுது தானே? அதுல அது டிஃபர் ஆகுதுதான். அதுக்குதான் அந்த ஒப்பீடு சொல்ல வந்த. திமுக காங்கிரஸ் உறவு, இவங்க 2 பேர் பேசினது, காங்கிரஸ் சார்பா பேசினது, அந்த ராகுல் காந்தி வந்து வேடிக்கை பார்த்ததுன்றது எல்லாமே ராகுல் காந்தி வேடிக்கை பார்த்தாரு ஒரு தவறான தகவலை தயவு செய்து சொல்லாதீங்க சார். ராகுல் காந்தி வேடிக்கை பார்த்தாரு சொல்லாதீங்க. ராகுல் காந்தி வேடிக்கை பார்த்து தெரிஞ்சிருந்தா இந்த கூட்டணி மரியாதை சார். அந்த மரியாதை இப்ப இல்ல. இவங்க என்னடா ஒரு சீட்டுக்காக இவ்வளவு வந்து கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க, நம்ம கூட்டணியிலே கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அது ராகுல் காந்தி வேடிக்கை பார்க்கறான்ற எண்ணம் திமுக தொண்டர்களோட ஒரு விலகல் மனப்பான்மை வந்துருச்சு. திமுகவுக்கு ஆதரவா பேசுற மாதிரி நினைச்சு திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்காதீங்க சார். தயவு செய்து நீங்க திமுகவுக்கு ஆதரவு மாதிரி பேசிட்டு காங்கிரஸ் தோத்தாலும் அங்க அதிமுக தான் வரும், பிஜேபி தான் வரும். அதனால காங்கிரஸை பொறுத்தவரை ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றீங்க. ரைட். உங்க பெர்ஸ்பெக்டிவ் சொன்னீங்க, அவர் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாரு. ராணிகா நான் நாடாளுமன்றத்துல வந்து காங்கிரஸ் இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஒரு 2 சீட்டு 3 சீட் அதிகபட்சம் பெற்றிருப்பாங்களா திமுக கொடுக்கணும்னு நினைச்சதை விட. அந்த ஒரு 3 சீட்டுக்காக இவங்க பேசின பேச்சு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு தரம் தாழ்ந்த ஒரு கூட்டணிக்கு உண்டான பேச்சு கிடையாது. அது ராகுல் காந்தி வேடிக்கை பார்த்ததும் சரி கிடையாது. இந்த எலெக்ஷன்ல மீண்டும் தரம் தாழ்ந்தங்கிற வார்த்தையை தயவு செய்து சொல்லாதீங்க சார். நீங்க கேவலமானங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க, தரம் தாழ்ந்தங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அது தவறு சார். நீங்க புரிஞ்சுக்கங்க. காங்கிரஸ்க்கு பர்சன்டேஜ் கம்மியாகும். ராணி கார்த்திக் ரைட். நீங்க உங்களுடைய கருத்தை நான் ஏற்கிறேன். அதே சமயம் என்னன்னா வந்து இதயத்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க வந்து தரம் தாழ்ந்த அப்படிங்கிற வார்த்தை நீங்க கேவலமான அந்த வார்த்தையை பயன்படுத்த வேணா, அது வந்து இந்த அவை ஏற்கல அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுல இருந்து நான் எனக்கு பர்சனல் ஏற்கல. உங்களுக்கு விமர்சனமாக இருக்கலாம், ஆனால் சற்று நாகரிகமாக வைக்க வேண்டும் என்பதுதான் நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை.
ஒரே ஒரு விஷயம், பிஜேபி 4 இடத்துல தான் சார் ஜெயிச்சிச்சு, அண்ணாமலையே தோத்தாரு சார். சார் ஒரே ஒரு விஷயம் சார், கடந்த முறை பெற்ற அதே இடங்கள்ல 2-3 இடங்கள் தான் சார் இல்ல, கூடுதலா 3 இடம் சேர்த்து 5-6 இடங்கள் தான் சார் புதுசு. இதை முதல் அடிப்படையை புரிஞ்சுக்கங்க சார். என்னமோ அவங்க வந்து திமுக எங்களுக்கு கூட இல்லாத தள்ளி விட்டாங்கிறதையும் சொல்லாதீங்க. அதை விட திமுக தொண்டர்கள் அறிவாளிகள், அவங்களுக்கு தெரியும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடாம இருந்து அது பிஜேபிக்கோ அதிமுகவுக்கோ போனா அந்த இடத்துலையும் திமுக கூட்டணி தோல்வியுறுங்கிறது தெரியும். அதனால நீங்க சொல்ற மாதிரி திமுக தொண்டர்கள் எதிராக இருக்காங்கிறதா தவறான தகவல். ரெண்டுமே நீங்க அடிப்படை விவரம் இல்லாம பேசுறதாக நான் நினைக்கிறேன். ஒரே வரிதான், அண்ணன் பெரிய மனப்பான்மை காங்கிரஸுக்கு இருந்தா நாங்க இது இந்தியா கூட்டணி சொல்லியிருப்போம். இல்ல, நாங்க திமுக கூட்டணி தலைமையில தான் இருக்கோம்னு சொல்றோம். ஆனா அதிமுக மட்டும்தான் என்டிஏ கூட்டணி என்று சொல்லி பாஜக சொல்றதை கேட்டுட்டு அமைதியா இருக்காங்க. சார் நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்க சொல்வதன் மூலமாக திமுக அதை சொல்லுவார்களாங்கிறத கேட்டுக்குங்க. நாங்க திமுக கூட்டணி, நான் காங்கிரஸ் தலைவர் சார். நான் சொல்றேன் இங்க இருப்பது திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி நான் சொல்லல. அததான் நீங்க தான் திமுக கூட்டணின்னு சொல்றீங்கன்னு தான் நான் கேக்குறேன். நீங்க இந்தியா கூட்டணி தான் நீங்க சொல்லணும், நீங்க சொல்றீங்க. இல்ல, நாங்க இந்தியா கூட்டணின்னு சொல்லல. எங்களோட பெரிய மனப்பான்மை இருந்தா நாங்க அப்படி சொல்லியிருப்போம். அதுதான் நாங்க அப்படி சொல்லியிருப்போம். ஆனா பெரிய மனப்பான்மை யாருக்கு இருக்குன்னா பாஜகவுக்கு இருக்கிறதுனால தான் மீண்டும் என்டிஏ கூட்டணின்னு சொல்லி அதிமுகவை அவமானப்படுத்துறாங்க. நன்றி.